ஆண்டவர் சொல்ற, என் வார்த்தையின்படி என் சத்தத்தின்படி நடந்தா நான் உனக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் உன்மேல் பலிக்கும். நீ தேடி போக மாட்ட, நீ அலைய மாட்ட, அந்த காரியம் உன் மேல வந்து பலிக்கும், அந்த காரியம் உன் மேல நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடந்தால் தானாய் சில ஆசீர்வாதங்கள் என் மீது வந்து விழும். நான் கெஞ்ச மாட்டேன், நான் போராட மாட்டேன், நான் பிச்சை எடுக்க மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தையின் கீழே நான் வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் கீழ்ப்படியும் பொழுது சில ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில தானாய் வந்து என் மேல விழும். நான் உபவாசம் இருக்க வேண்டாம், நான் கெஞ்சி கூத்தாட வேண்டாம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. நான் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழே நான் வந்து நிற்கும் பொழுது, கீழ்ப்படிதல், அப்படின்னா கீழ்ப்படிதல் இந்த வார்த்தையில் இருக்கு. கீழே வந்து நிற்கணும். ஹல்லேலூயா. அப்படின்ற இந்த வார்த்தை என்ன கட்டுப்படுத்த வேண்டும், இந்த வார்த்தைக்கு கீழே வந்து நிற்கணும். நான் அதிக பிரசங்கி மாறி எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் மமதையில் இருந்தேனா, பெருமையில் இருந்தேனா, எனக்கு இந்த வார்த்தை கிரியை செய்யாமல் போய்விடும். இந்த வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கு பாருங்க. இந்த வார்த்தை பேதையை ஞானியாய் மாற்றும், தரித்திரனை ஐஸ்வர்யவானாய் மாற்றும், ஒன்றுமில்லாதவனை உயர்ந்தவனாய் மாற்றும். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆனா இந்த வார்த்தைக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, கம் அண்டர் my word. என் வார்த்தைக்கு கீழே வா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி. work the word so that the word will work for you. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு செயல்பட வேண்டும் என்றால் நான் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துகிறவனாக இருக்க வேண்டும். work the word. நான் ஒன் காரியம் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த வசனத்தில் தீர்வு இருக்கு. வியாதியா, இது மருந்து. பொருளாதார தேவையா, இது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். பாஸ்டர், நான் மக்கு மாதிரி இருக்கிறேன், இதை தியானிச்சு நடந்து பாருங்க, உன்னை ஞானியா கர்த்தர் மாத்துவார். பாஸ்டர், எனக்கு சமாதானமே இல்லை, போராடி கொண்டு இருக்கிறேன், இந்த வார்த்தை சமாதானத்தை தரும். நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் கர்த்தர் தீர்வை இந்த புத்தகத்தில் வச்சிருக்கிறாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு போறதுக்கு முன்னாடி, இந்த வசனத்தை நீ ஜாக்கிரதையாக கவனமாக கை கொண்டால், ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மேன்மையா வைப்பேன், நான் உன்னை தலையா வைப்பேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். நீ வாளா இருக்க மாட்டேன், நீ கீழா இருக்க மாட்டேன், நீ போகிற தேசத்துல நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். இத்தனை காரியம் ஆண்டவர் இஸ்ரவேல் சொல்லுகிறார். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், work the word.